السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ரமதான் மாதத்தில் இரவு வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழிதவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக கொள்கை ரீதியான பல விஷயங்களை அறிந்து வருகிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் ஏராளமான கொள்கை பிரிவுகள் தோன்றும். வழிகட்ட கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு வருவார்கள். அந்த வழிகேடுகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எது சரியான பாதை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொள்கையை ஒரு மனிதன் தேடி அடைவதுதான் மிக பிரதானமான விஷயம் என்பது போன்ற தகவல்களை நாம் அறிந்து, நேற்றைய தினம் ஹவாரிஜ்கள் என்ற இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக முக்கியமான முதன்மையான ஒரு வழிதவறிய பிரிவின் வரலாற்று சுருக்கத்தை நாம் அறிந்தோம். இந்த ஹவாரிஜ்கள் என்பவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சில குளறுபடிகளின் காரணத்தினால் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக பல கிளர்ச்சி குழுக்கள் உருவாகி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொள்வீர்கள் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கைக்கு தகுந்தவாறு ஒவ்வொருவரும் சண்டையிட்டுக் கொண்டு இந்த சமுதாயம் பிளவுபட்டு கிடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. அதிலே நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள், பல நல்ல மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியிலே போர் நடைபெறுகிறது. அதிலே பல மக்கள் பல முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுதுதான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படுகிறது. அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு தஹ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. தஹ்கீம்னா முடிவு சொல்வது, தீர்ப்பளிப்பது என்ற ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படுத்துறாங்க. அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்பில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்புக்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுறாரு. இவர்கள் இருவரும் நியமிக்கப்பட்டு போர் வேண்டாம் என்று நிறுத்தப்படும் பொழுதுதான் இந்த ஹவாரிஜ்கள் தனி பிரிவாக பிரிகிறாங்க. ஏன்? மனிதர்களுடைய தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இந்த மார்க்கத்துல
அல்லாஹுடைய தீர்ப்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மனிதர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது, மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறி அவர்கள் பிரிந்து தனி குழுவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் இவர்கள் ஹவாரிஜ்கள். இஸ்லாமிய அரச கட்டமைப்பிலிருந்து இவர்கள் விலகி நின்றதுனாலதான் ஹவாரிஜ்கள், கிளர்ச்சியாளர்கள், புரட்சியாளர்கள் என்று இவர்கள் வரலாற்றிலே முத்திரை குத்தப்பட்டார்கள். இதுவரை உள்ள வரலாற்று சுருக்கத்தை நேற்றைய தினம் நாம் என்ன செஞ்சோம், அறிந்தோம். இதுல கூடுதலாக நாம தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹவாரிஜ்களை பொறுத்தவரையில இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளிப்பட்டாலும் தனி ஒரு குழுவாக பிரிந்தாலும் கூட இவர்களுடைய சிந்தனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதிலிருந்து ஊடுருவித்தான் இருந்தது. ஏன் இவர்களுடைய சிந்தனை என்ன? ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதுதான் இவர்களுடைய அடிப்படை சிந்தனை. இந்த சிந்தனை ஊடுருவிய காரணத்தினாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி குழு உருவானது. அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடைபெற்ற போரிலேயும் இந்த சிந்தனை வெளிப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே நடைபெற்ற போரிலேயும் இந்த சிந்தனை வெளிப்பட்டது. அந்த நபி தோழர்கள் சில நல்ல காரணங்களை தங்களிடத்திலே வைத்திருந்தாலும் கூட நபி தோழர்களுடைய படையில் ஊடுருவி இருந்தவர்கள் இந்த ஹவாரிஜ் சிந்தனை கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப இந்த சிந்தனைகள் தனி பிரிவாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்பட்டாலும் கூட அந்த சிந்தனை அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவதிலிருந்து இருந்துதான் வந்திருக்கிறது என்பதை நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹவாரிஜ்களை பொறுத்தவரையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில தான் இவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஊடுருவி இருந்தாங்க. ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில ஊடுருவி இருந்தாங்கன்னா, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை கொன்றுவிட்டு ஒரு ஆட்சியாளரை கொன்றுட்டாங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர்கள் நபித்தோழர்களில் மிக அறியப்பட்ட ஒருவர், சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவர், மக்களுடைய பல நல்ல அபிப்பிராயங்களை பெற்ற ஒருவர். அவரை கொன்று விட்டார்கள்டா இந்த சமுதாயத்துல தனித்து அவர்களால் எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய முடியாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில இவங்க போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஊடுருவி கொள்கிறார்கள். அந்த படையில ஊடுருவி நாங்க அலிக்கு சப்போர்ட் பண்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்க ஆட்சியாளரா ஏத்துக்கிறோம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில ஊடுருவி தங்களுக்கான ஒரு இருப்பிடத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, அமைத்து கொண்டு இப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்தவங்க தான் ஒரு கட்டத்துல, ஏன்னா இவங்களுடைய நோக்கம் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்குது. கிளர்ச்சி செஞ்சு இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி முஸ்லிம்களை கொன்றொழிக்க கூடிய ஒரு நோக்கம், ஒரு விஷமத்தனம் இவர்களிடத்துல இருந்த காரணத்தினால இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சமாதான பேச்சுவார்த்தை வரும் பொழுது ஆஹா இனிமே நாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில இருக்க முடியாது, இவ்வளவு நாள் ஒளிஞ்சு இருந்துட்டோம், ஊடுருவி இருந்துட்டோம், இனிமேல் நம்மால் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அவர் சமாதானத்துக்கு போறாரு, இந்த சமாதானத்தை நம்ம நடக்க விட்டோம்னா நாம தான் மாட்டிக்குவோம். இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க, ரெண்டு அலியும் முஆவியாவும் ஒண்ணா ஆயிட்டாங்க அப்படின்னா மாட்ட போறது நாம தான் என்று அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி உஷாராகி தான் என்ன பண்றாங்க, இந்த குழுவிலிருந்து பிரிந்து ஒரு கூட்டத்தை திரட்டுறாங்க. அப்ப இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை பிரிவிலிருந்து பிரிந்து தனித்து செயல்பட ஆரம்பித்தவர்கள் தான் இந்த ஹவாரிஜ்கள். தனித்து செயல்படுறாங்கன்னா இவங்க எப்படி மக்களை திரட்டுனாங்க, அதுவும் எவ்வளவு பேரு நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில அறிவிப்புகள்ல 8000 பேர்னு சொல்லப்படுது, சில அறிவிப்புகள்ல 16000 பேர் அளவுக்குன்னு சொல்லப்படுது. அன்றைய காலத்துல 16000 பேர் அளவுக்கான மக்களை திரட்டி வச்சிருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா? எப்படி திரட்டினாங்கன்னா குர்ஆன் வசனத்தை காட்டுறாங்க. இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் கிடையாது, நீதிபதி என்பவன்
நீதி வழங்குபவன், தீர்ப்பு சொல்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் என்று திருமறை குர்ஆனிலே வரக்கூடிய வசனங்களை எடுத்து சொல்லி, பாத்தீங்களா குர்ஆனுக்கு எதிராக அலி போயிட்டாரு, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீதிபதியை நியமிக்கிறாரு, முஆவியா குர்ஆனுக்கு எதிராக போயிட்டாரு, தங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ நியமிச்சிட்டாங்க, தங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரியை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப இவர்களுடைய போக்கு குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது, குர்ஆன் வசனத்தை பாருங்கள் என்று குர்ஆன் வசனத்துக்கு தவறான விளக்கங்களை சொல்லி நாங்களும் ஆதாரபூர்வமாகத்தான் இருக்கிறோம் என்பதை போல மக்களிடத்துல காட்டித்தான் மக்கள் என்ன பண்றாங்க, வென்றெடுக்கிறாங்க. வெறுமனே நபித்தோழர்களை குற்றம் சொன்னா மக்களை வென்றெடுக்க முடியுமா? வென்றெடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா குர்ஆன் வசனத்தை தவறாக திரித்து வளைத்து தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற் போல அந்த குர்ஆன் வசனங்களை வளைத்து மக்களிடத்துல தாங்கள் சொல்வது சத்திய கருத்து என்பதை போல எடுத்து சொல்லி மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள். அப்ப இதுதான் ஹவாரிஜிகள் கொள்கையினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்குது. என்ன கொள்கை? ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம், ஆட்சியாளரை அவருக்கு எதிராக ஆயுதம் தேங்கி போரிடலாம் என்பது ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கொள்கை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாகவும் நமக்கு செஞ்சாங்க. இப்படி ஒரு கூட்டம் வரும் என்பதை முன்னறிவிப்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த செய்திகள் புகாரியிலே நமக்கு இடம்பெறுகிறது. புகாரியில 3344வது செய்தி, அதே போல 3610வது செய்தி. இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய தகவல் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனிமத்து பொருட்களை மக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கறாங்க. போர்ல கிடைச்ச செல்வங்களை எல்லாம் மக்களுக்கான அவர்களுக்கு தகுந்தார்வாறு பங்குகளை ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுக்கறாங்க. இப்படி பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது துல் ஹுவைசிரா என்ற ஒரு மனிதர், அவர் பேர் என்னன்னா துல் ஹுவைசிரா, துல் ஹுவைசிரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்து, நீங்க நீதமாக நடக்கல, நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பங்கீட்டில அல்லாஹ்வுடைய திருப்தி பேணப்படல, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பங்கு வச்ச மாதிரி தெரியல, ஏதோ உங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியுது, உங்களிடத்துல நீதம் வெளிப்படல என்று ரசூலுல்லாஹை பார்த்து அவர் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கோபப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீதமா நடக்கலைன்னா வேற யாருப்பா நடப்பா? நான் தான் உங்களில் இறையச்சவாதியாக இருக்கிறேன், உங்களுக்கு நீதத்தை போதிப்பவனாக இருக்கிறேன், நான் நீதமா நடக்கலைன்னா வேற யாரு நீதமானவன் நீ சொல்ற? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்துல அவருக்கு பதிலை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கெல்லாம் எப்படியான கோபம் வருதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி கொடுங்கள், ஃபஅத்ரிபு உனுகஹு, அவருடைய கழுத்தை நான் வெட்டிடுறேன், இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். உங்களே அநீதியாக நீங்க நடக்கிறீங்கன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க அநியாயம் பண்றீங்கன்னு எப்படி தெரிவிக்கலாம்? இவர் இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன், நான் கொன்னுறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன மின் லிஅலி ஹாதா, இவருடைய தலைமுறையிலிருந்து தௌமுன் ஒரு கூட்டம் வெளிப்படும், யக்ரஊனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், ஆனால் அது அவர்களுடைய தொண்டை குழிகளை கடக்காது. குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆனை படிப்பாங்க, ஆனால் அந்த குர்ஆனின் படி, குர்ஆன் சொல்லுகிற கொள்கையின் படி செயல்படுவார்களா என்று கேட்டால் குர்ஆனுடைய கொள்கை அவர்களிடத்தில் இருக்காது. வெறுமனே ஓதுதல்ல குர்ஆன் இருக்குமே தவிர, குர்ஆனை படிப்பார்களே தவிர கொள்கையிலே தங்களுடைய செயல்பாட்டில குர்ஆனை பேணுவார்களா என்று கேட்டால் பேண மாட்டாங்க. அப்ப இப்படியான ஒரு கூட்டம் வெளிப்படுவார்கள். எம்ருகூன மின தீனி முருக சஹமி மினர் ரமியா, இவர்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேறுவார்கள். எப்படி வெளியேறுவாங்கன்னா, அம்பிலிருந்து வில்லு வெளியேறுவதை போல. ஒரு அம்பு இருக்குது, வில்லு இருக்குது, வில்லிலிருந்து அம்பு எப்படி வெளியேறுமோ, எப்படி வேகமாக புறப்படுமோ, அது போல வில்லிலிருந்து அம்பு புறப்படுவதை போல மார்க்கத்திலிருந்து இவங்க வேகமாக வெளியே போயிடுவாங்க. யக்துலூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்சான், சிலை வணங்குபவர்களை எல்லாம் விட்டுடுவாங்க. இவர்கள் யாரிடத்துல சண்டை போட்டு யார கொல்லுவாங்கன்னா முஸ்லிம்களை கொல்லுவாங்க. சிலை வழிபாட்டுக்காரர்களோட போய் போருக்கு நிக்க மாட்டாங்க, மல்லு கட்டி நிக்க மாட்டாங்க.
முஸ்லிம்களிடத்துல சண்டை போட்டு அவர்களை கொல்லுவார்கள். முஸ்லிம்களை கொலை செய்யறதுதான் இவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். இப்படியான ஒரு கூட்டம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ல இன் அன அத்ரக்துஹும், அந்த கூட்டத்தை நான் அடைவேன் என்றால் ல அக்துலன்னஹும் கத்ல ஆத், ஆது சமுதாயம் எப்படி கொல்லப்பட்டார்களோ அதுபோல அவர்களை நான் கொல்லுவேன், அவர்களை தண்டிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இந்த மனிதருடைய வழித்தோன்றலிருந்து வெளிப்படுகின்ற கூட்டம் முஸ்லிம்களை கொல்வதில குறிக்கோளாக இருப்பாங்க, முஸ்லிம்களை கொன்று குவிப்பதில் குறிக்கோளா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் கண்டேன்னா அவர்களிடத்துல நாம் போர் செய்து அவர்களை கொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த புகாரில 3610வது செய்தியில இடம்பெறக்கூடிய அறிவிப்புல எப்படி இடம்பெறுதுன்னா, ஃபஇன்ன லஹு அஸ்ஹாபன், இந்த மனிதருக்கு பின்னால் சில இவருடைய தோழர்கள் வெளிப்படுவார்கள். யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிட்டீங்கன்னா ரொம்ப குறைவா தெரியும். வணக்க வழிபாட்டுல அப்படி ஈடுபடுவாங்க. அவர்களை மாதிரி உங்களால தொழுக முடியாது. யாரை பார்த்து சொல்றாங்க? நபி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி தோழர்களுடைய தொழுகையை விட அவர்களுடைய தொழுகை சிறப்பா இருக்குமா? அந்த அளவுக்கு தொழுகையில் ஆர்வம் காட்டுவாங்க, வணக்க வழிபாடுகள் ஆர்வம் காட்டுவாங்களா. ஓ சியாமஹும் அசியாமிஹிம், அவர்களுடைய தொழுகையை விட உங்களுடைய தொழுகை என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகை அதிகமாக இருக்கும். வணக்க வழிபாட்டில் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. யக்ரஊனல் குர்ஆன் லா யுஜாவிசு தராக்கியஹும், அவர்கள் குர்ஆனை ஓதுவாங்க, ஆனா தொண்டை குழியை கடக்காது. இவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்து வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போன்று வெளியேறி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இந்த கூட்டம் வணக்க வழிபாடுகள்ல சரியாக இருப்பாங்க, தொழுகைனா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, நோம்புனா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆனா கொள்கைன்னு வந்துருச்சுன்னா வெளியே போயிடுவாங்க, சரியான கொள்கையில பயணிக்க மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்றாங்க. இந்த கூட்டத்தை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, அதுல ஒரு மனிதர் இருப்பாரு, ரஜுலுன் அஸ்வத், ஒரு கருப்பு நிற மனிதர் இருப்பாரு. இஹதா அல்தைஹி, அவருடைய இரண்டு கைகளில் ஒரு கை எப்படி இருக்கும்னா மிஸ்லுல் பதாஅத்தி ததுரது, அவருடைய இரண்டு கைகளில் ஒன்று குளகுளப்பான இறைச்சி துண்டு மாதிரி இருக்குமா. ஒரு குளகுளப்பான இறைச்சி துண்டு எப்படி இப்படி போட்டு அப்படி துடிக்குமோ ஆடுமோ, அது மாதிரி ஒரு குளகுளப்பாக அவருடைய கை இருக்கும். அவருடைய ரெண்டு கையில ஒண்ணு இப்படி இருக்கும்னு ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை வைத்து, இந்த அடையாளத்தை வைத்து தான், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எந்த இடத்துலயுமே ஹவாரிஜிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இவங்க தான் ஹாரிஜியாக்கள்ங்கிற பேரை ரசூலுல்லாஹ் சூட்டல. ஆனால் தன்மையை சொல்லிட்டாங்க. வணக்க வழிபாடு சரியா இருக்கும், கொள்கை இருக்காது, முஸ்லிம்களை கொல்லுறதுல குறிக்கோளா இருப்பாங்க, இப்படி தன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவர்கள் தான் ஹவாரிஜிகள். சஹாபாக்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளம் சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒரு மனிதர் இருப்பாரு, அவருடைய ரெண்டு கையில ஒண்ணு குளகுளப்பான இறைச்சி துண்டை போல இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள், நாம நேற்றைய தினமே சொன்னோம், அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹவாரிஜிகள் கூட்டத்தாரோடு நஹர்வான் என்கின்ற இடத்துல போர் செஞ்சாங்க. அந்த போரிலே கிட்டத்தட்ட எல்லா ஹவாரிஜிகளையும், பெரும்பான்மையான ஹவாரிஜிகளை அவர்கள் கொன்று விட்டார்கள். அந்த கொள்கையை சார்ந்தவர்களையே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒழித்து கட்டி விட்டார்கள் என்ற தகவலை பார்த்தோம். அந்த போர்ல அலி ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கொல்லப்பட்டவர்களை நீங்க போய் தேடுங்கன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. ஆள நீங்க போய் தேடுங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த கனிமத்து பொருளை பிரிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு மனிதர் பேசிய பொழுது அவருடைய சந்ததியிலிருந்து வெளிவருகின்ற கூட்டம் முஸ்லிம்களை எல்லாம் கொல்லுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த கூட்டம் முஸ்லிம்களை கொல்றதுல தான் குறிக்கோளா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தில் இருந்த மனிதர் இந்த கொல்லப்பட்ட கூட்டத்துல இருக்கிறாரான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புறாங்க. அந்த இடத்துல அதே போல ஒரு மனிதரை என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அவருடைய கை குளகுளப்பான ஒரு இறைச்சி துண்ட மாதிரி இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தோடு இருக்குது. இதை வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த கூட்டம் தான் இந்த ஹவாரிஜிகள் கூட்டம். இவர்கள் தான் முஸ்லிம்களை கொல்றதுல குறிக்கோளாக இருந்தாங்க என்ற முடிவுக்கு சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, வராங்க. அப்ப இந்த செய்தி இந்த ஹவாரிஜிகளை பற்றி
அல்லாஹுடைய தூதர் அவர்களே முன்னறிவிப்பு செய்து இந்த கூட்டத்தை நான் அடைஞ்சேன்னா அவர்களை ஒழித்து கட்டி விடுவேன் அப்படிங்கிற சொன்ன அடிப்படையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஒரு வாக்காக எடுத்துக்கொண்டு இந்த ஹவாரிஜிகள் செய்த குழப்பமான காலகட்டத்தில் ஆட்சிக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்யறது மட்டும் இல்லாம தங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படலையோ அவர்களை எல்லாம் கொண்டுகிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வரும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களோட சண்டை போட்டு என்ன பண்றாங்க, இவர்களை ஒழித்து கட்டுகிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய சிந்தனை பல இடங்கள்ல இன்றளவும் பரவி இருக்கு. என்ன சிந்தனை? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம், ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம். இந்த சிந்தனை இன்றைக்கும் பரவி இருக்கிறத பார்க்கிறோம். எப்படி? இந்த ஹவாரிஜிகள் தொடர்பாக நமக்கு படிப்பினையாக இரண்டு கோணத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஹவாரிஜிகள் செயல்படுவதை போல இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போரிடலாமா, ஆயுதம் தாங்கி போர் செய்யலாமா, கிளர்ச்சி செய்யலாமா, முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யலாமா என்கின்ற தகவலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நம்முடைய இந்தியாவுல வாழ்வதை போல் இந்தியாவை போன்ற நாட்டில் நம்ம வாழும் பொழுது சில பேர் இதே அடிப்படையில இந்த ஹவாரிஜிகள் என்ன வசனத்தை மேற்கோள் காட்டினாங்களோ அதே வசனத்தை மேற்கோள் காட்டி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்கின்ற வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த இந்தியா போன்ற நாட்டில நாம வாழ்வது இணை வைப்பு, இந்தியா போன்ற நாட்டில் நம்ம வாழ்வது இணை வைப்பு. ஏன்? நீங்க ஆட்சியாளராக யாரோ ஒருவரை நியமிக்கிறீங்க, ஆட்சியாளராக யாரையோ ஒருவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஜனநாயகம்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறீங்க. இதுவெல்லாம் இணை வைப்பு காரியம். நாம ஹிலாஃபத்தை ஏற்படுத்தணும். இந்த ஹிலாஃபத்துங்கிற நோய் முஸ்லிம் சமுதாயத்தில் அப்பப்போ எட்டி பார்க்கும். இது பல கட்டங்கள்ல பிரச்சாரம் செய்யப்பட்டு ஒழித்து கட்டப்பட்ட ஒரு சிந்தனை என்றாலும் கூட தற்பொழுதும் அதனுடைய பிசுறுகள், அதனுடைய சின்ன சின்ன கொசுராக அதனுடைய கொள்கையை இன்றைக்கும் சிலர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு யூடியூப் வச்சிருக்கிறான், ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு இந்த ஹிலாஃபத் சிந்தனையை மக்களிடத்துல சொல்லி கொண்டிருப்பதை என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அப்ப அது குறித்தும் நாம என்ன செஞ்சணும், தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் விளங்கிக்கணும்னா, இந்த ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில இவர்கள் இது போன்ற குர்ஆன் வசனத்தை சொல்லி மக்களுடைய உணர்ச்சியை தூண்டித்தான் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டினாங்க. மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுறது. என்ன உணர்ச்சியை தூண்டுறது? எவ்வளவு மோசமா போயிட்டாங்க பாருங்க. அல்லாஹ் திருப்பளிக்கணும்னு இருக்கும் பொழுது ஒரு மனுஷனை திருப்பளிக்க வைக்கலாமாங்க? ஒரு மனுஷனை நீதிபதியை ஆக்கலாமா? ஒரு மனுஷனை தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல வைக்கலாமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டாங்களே என்று ஆதாரத்தை தவறாக வளைத்து மக்களிடத்துல ஒரு உணர்ச்சியை சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கும் இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் உணர்ச்சி பிளம்பாக மட்டும்தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இது மாதிரி கொள்கை ரீதியான பிரச்சாரங்கள் நாம செய்யும் பொழுது, தாவா செய்யும் பொழுது, நீங்க ஒரு பயான் நிகழ்ச்சி உங்க Facebookல அப்லோட் பண்ணுங்களேன். பாலஸ்தீனத்திலே மக்கள் எல்லாம் எப்படி வாடிக்கொண்டிருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறாங்க, எப்படி கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டா, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏசி கடையில நின்று துணி எடுத்துக்கிட்டு இருக்கேன்பா. அங்க நின்றுகிட்டு இவர் என்ன செய்வாரு, போஸ்ட் போடுவார், பாலஸ்தீன மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க, பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய முயற்சி என்னம்பாங்க. சரி, பாலஸ்தீன மக்களுக்காக என்ன முயற்சி எடுக்க முடியுமோ, எப்படி குரல் கொடுக்க முடியுமோ அப்படிதான் குரல் கொடுக்க முடியும். அதை தவிர்த்து நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும்? அந்த யதார்த்தத்தை பார்க்க மாட்டாங்க. இப்படி மக்களிடத்துல ஒரு சென்டிமெண்ட்டை தான் என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. அதே மாதிரி நாம சட்டங்கள், மார்க்க சட்டங்கள்லாம் பேசும் பொழுது நீங்க இங்க விரலை அசைக்கலாமா வேணாமான்னு பேசுறீங்க. விரலை அசைக்கலாமா அசைக்க கூடாதா? தொழுகையில இருக்கும் பொழுது அத்தைஹாத்திருப்புல விரலை அசைக்கலாமா அசைக்க கூடாதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க ஒரு கூட்டம் உங்க விரலை எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்பா. இத பேக்கும் பொழுது சில பேர் அந்த உணர்ச்சியில அப்படியே ரத்தம் முறுக்கேறிக்கிட்டு, ஆமா சரிதானே, ஆமா அப்படித்தானே இருக்கு, இதையெல்லாம் தூக்கி போடு, கொள்கையை தூக்கி போடு, வணக்க வழிபாட்டை தூக்கி போடு, சட்டத்தை தூக்கி போடு, மார்க்கத்தை கத்துக்கிற தூக்கி போடு, வா அப்படின்னு சொல்லி கிளம்புவான். இந்த உணர்ச்சிக்கு பலியாகிவிடக் கூடாது. உணர்ச்சி பிளம்பாக பேசுறாங்கன்னா
எதை மார்க்க சாயம் பூசி கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்க சாயம் பூசுபவர்கள் சரியாக மார்க்கத்தை படித்தார்களா, இதற்கு எதுவும் ஆதாரம் இருக்கிறதா, இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும், முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த ஹவாரிஜிகளுக்கும் இடையில ஒரு விவாதம் நடந்தது என்பதை நாம நேரத்தை மேற்கோள் காட்டியிருந்தோம். அந்த விவாதத்தை பற்றிய தகவல்களை நாம் அறிந்து கொண்டாலே இது பற்றிய முழுமையான விவரங்களை நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். சுனனு நசாயில 8522வது செய்தியாக அந்த விவாதம் இடம்பெறுகிறது. இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்றாங்க, நான் அந்த ஹாரிஜியாக்கள்கிட்ட போறேன், அவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்ய போறேன், பிரச்சாரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னி அகாஃபுஹும் அலைக், நான் உன் விஷயத்துல பயப்படுறேன், அவங்க ஏதாவது செஞ்சு விடுவானுங்களோ. ஏன்னா முஸ்லிம்களை கொலை செய்யணுங்கிற கொலைவெறி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, ரத்த வெறி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, நீங்க தன்னந்தனியா போறங்கிறீங்க, உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு நான் பயப்படுறேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இல்ல நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போறேன்னு சொல்லி தைரியமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னந்தனியாக அந்த ஹாரிஜியாக்களை என்ன செய்யறாரு, போய் சந்திக்கிறார். அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவரு போறாரு. போகும் பொழுது மர்ஹபன் பிக்க இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. ஃபமா ஜாபிக்க, எதுக்காக வந்தீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எதுக்காக வந்தீங்க? அப்போ அவர் சொல்றாரு, நான் இப்படி நபி தோழர்கள்ட்ட இருந்து வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தான், அவங்க மேலதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு, அவங்க அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, உங்களில் அப்படி யாரும் இல்ல, நீங்க என்ன அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், நீங்க என்ன விளக்கம் குடிக்கிறீங்களோ நான் அதை அவங்களுக்கு எடுத்து சொல்றேன் என்று சொல்லி தன்னுடைய உரையாடலை என்ன செய்யறாரு, ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து விட்டு அவர் சொல்றாரு, ஹாத்து மா நகீப்தும் அலா அஸ்ஹாபி ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் இப்படி பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, சஹாபாக்களை கொல்லணும், முஸ்லிம்களை அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதே போல வப்ன அம்மிஹி, ரசூலுல்லாஹுடைய உடன் பிறந்த ரசூலுல்லாஹுடைய உடன் பிறவாத சகோதரர், பெரிய தந்தையுடைய மகன் சிறிய தந்தையுடைய மகனாக இருக்கிறார் அலி, அவரை பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, 3 காரணம் இருக்குது, நாங்க முஸ்லிம்களை பழி வாங்கணும்னு நாங்க நினைக்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. அது என்ன 3 காரணம், ஒன்னா சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, தீர்ப்பு சொல்வது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் என்பது அல்லாஹுக்கே தவிர இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்படி குர்ஆன்ல சொல்லி இருக்கும் பொழுது அம்ர் இப்னுல் ஆஸையும் அபூ மூஸல் அஷ்அரியையும் தீர்ப்பாளர்களாக நியமித்து அல்லாஹுடைய அதிகாரத்தை மக்களுக்கு அவர் வழங்கிட்டாரு. அலி ரலியல்லாஹு அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறதன் மூலமா அல்லாஹுடைய அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கிட்டாரு. அப்ப மனிதர்களுக்கு அல்லாஹுடைய அதிகாரத்தை வழங்குறாருன்னா இவர் நல்ல ஆட்சியாளரா, இவர் மூமினா, இவர் காஃபிரு என்று என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து இப்படியான ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. இவங்க மேற்கோள் காட்டிய இந்த வசனம் திருமறை குர்ஆனில 12வது அத்தியாயம் 40வது வசனம், அதே மாதிரி 5வது அத்தியாயம் 50வது வசனம், 6வது அத்தியாயம் 57வது வசனம், 12வது அத்தியாயம் 67வது வசனம், 5வது அத்தியாயம் 44வது வசனம். இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு சொல்பவன், ஹுக்குமு என்பது நீதிபதியாக இருப்பவன் யாரே, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர தீர்ப்பு சொல்பவன் யாரும் இல்லை என்ற கருத்து இடம்பெறுது. இந்த ஆதாரங்களை எல்லாம் முன் வச்சுதான், இது மாதிரியான வசனங்களை எல்லாம் எடுத்து காண்பித்துதான் இவங்க எப்படி மனிதனை தீர்ப்பாளரா ஆக்கலாம் என்று என்ன செய்யறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே சிந்தனை இன்றைக்கும் பலர் இடத்துல இருக்கும். எப்படி இருக்கு, இன்றைக்கு சில பேரை பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த நாட்டுல இருக்கிறது இணை வைப்பு, ஜனநாயக நாட்டுல நாம இருக்கிறது இணை வைப்பு. ஏன், மனுஷனுடைய சட்டத்துக்கு நாம கட்டுப்படுறோம்ல. நீங்க திருடுனா குர்ஆன் சொல்லுகின்ற சட்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. ஒருத்தன் திருடிட்டா உங்க பொருளை ஒருத்தன் திருடிட்டாங்க பொழுது நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கை வெட்டப்படும்.
ஆனா இஸ்லாமிய ஆட்சியாக இல்லாத பொழுது இங்கு வேறு வகையில தண்டனை கொடுக்கப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில தண்டனை கொடுக்கப்படாம வேறு ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில மனிதனுடைய சட்டத்தின் அடிப்படையில தண்டனை கொடுக்கப்படுதுல. நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நிகராக அந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நிகராக அந்த மனிதனுடைய சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இணை வைக்கிறீங்க என்று இன்றைக்கு சிலர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. பணம் வேணான்னு இவங்க சொல்லுவாங்களா? பணம் மட்டும் எங்க இஸ்லாமிய முறைப்படி அச்சிடப்பட்ட வருது? பணத்தை பயன்படுத்துறாங்கல்ல. இந்த கொள்கையை பேசுவதற்கு, இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு யூடியூப் ஆரம்பிப்பார். யூடியூப் ஆரம்பிப்பதற்கு என்ன, ஒரு செல்போனை வாங்கி வைக்கணும், அந்த செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அவரு முதல்ல தெம்பா நின்று பேசணுமே, சாப்பிடணும். இதெல்லாம் எங்க இருந்து வரும்? காசை கொடுத்தாதான் வரும். இந்த காசு என்ன இஸ்லாமிய சட்டமா? இந்த காசு இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் உள்ளதா? பணங்கிறது மனிதன் ஏற்படுத்தியது, மனிதன் ஏற்படுத்திய மதிப்பு. வெறும் பேப்பர் தானே, பணம்ங்கிறது என்ன? பேப்பர் தான். அந்த பேப்பருக்கு இவ்வளவு மதிப்புன்னு ரிசர்வ் பேங்க் அச்சிட்டு, இந்த உன்ட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு, 500ன்னு போட்டு இருக்குதுன்னா இது 500 ரூபாய் சமம் என்று உங்களுக்கு கொடுக்குது. இதனால 500 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம், இப்படி கொடுக்குது. அப்ப வெறும் பேப்பருக்கு இந்த இந்திய அரசாங்கம் ஒரு மதிப்பை கொடுத்து நம்ம இடத்துல கொடுக்குது. அப்ப பணத்தை பயன்படுத்துறாங்களே, இந்த கொள்கை உடையவங்க பயணத்தை பயன்படுத்துறாங்கல்ல, இது மனுஷ சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டமா? மனித சட்டம். அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா இருப்பாங்க, அதுக்கெல்லாம் அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர்களுடைய கொள்கையை மக்களிடத்துல உணர்ச்சி பூர்வமாக தெரிவிப்பதற்கு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எடுத்து சொல்வதற்கு இது போன்ற அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அல்லாஹுக்கு மட்டும்தான் சட்டம் அப்படிம்பாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்ப இந்த வசனம் இருக்குது, அல்லாஹுக்கு மட்டும்தான் சட்டம், சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லைன்னு. அப்ப சட்டம் ஏற்றும் அதிகாரம் யாருக்கும் இல்லைன்னா அப்ப மனிதன் எந்த விஷயத்திலும் முடிவே எடுக்க கூடாதா? அப்படி ஒரு கேள்வி வருதுல. இவங்க அப்படித்தானே ஆதாரம் காட்டுறாங்க. அப்ப அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் எதையெல்லாம் நான் மட்டும்தான் முடிவு செய்வேன் என்று தன்னுடைய அதிகாரமாக வைத்திருக்கிறானோ அதுல அல்லாஹுக்கு மட்டும்தான் அதிகாரம். அது என்ன? இப்ப உதாரணத்துக்கு மார்க்கத்துல சட்டம் இயற்றுவது யாருடைய அதிகாரம்? மார்க்கத்துல ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு வணக்க வழிபாட்டுல ஒரு சட்டத்தை சொல்லணும், இதுதான் வணக்கம்னு தீர்மானிக்கணும், இது யாருடைய அதிகாரம்? அல்லாஹுடைய அதிகாரம். இந்த அதிகாரத்துல இல்ல இமாம் ஷாஃபியும் சட்டம் இயற்றுவாரு, இமாம் அபூ ஹனீஃபாவும் சட்டம் இயற்றுவாரு, இமாம் மாலிக் சொல்றது சட்டம் தான் என்று சொன்னால் இப்ப இவங்க என்ன ஆக்கிட்டாங்க, அல்லாஹுடைய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு இருக்கலாம். அது இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில அதிகாரங்களை, சில முடிவெடுக்கும் உரிமைகளை மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். நீங்க சில விஷயங்கள்ல நீங்களே முடிவெடுத்துக்கலாம், நீங்களே தீர்ப்பளிச்சுக்கலாம் என்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். எப்படி கொடுத்திருக்கிறான்? உலக விஷயமா இருக்குன்னா, மார்க்க விஷயத்தை கடந்து இந்த உலக ரீதியான ஒரு விஷயமாக இருக்கும்னா அந்த உலக ரீதியான விஷயத்துல நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற உரிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னா, திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட சில வசனங்களை நீங்க பாருங்க. சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 35வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கணவன் மனைவி இருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில வைன் ஹிஃப்தும் ஷிக்காக்க பைனிஹிமா, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் முட்டி மோதி இருக்குது, இரண்டு பேரும் பிரியலாங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சிடுவாங்கன்னு நீங்க பயப்பட்டீங்கன்னா ஃபபஅசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு தீர்ப்பாளரையும் ஆணுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு நீதிபதியையும் ஏற்படுத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க. நீங்க ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி நீங்க தீர்த்து வைக்கணும்? நீங்க தீர்ப்பாளரை நீதிபதியை நியமிங்க. பெண்ணுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு நீதிபதி, ஆணுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு நீதிபதி,
ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த இடத்துல நீதிபதியை நியமிக்க சொல்றானே, இது அல்லாஹ்வுடைய அதிகாரமா? மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உரிமை. உலக விஷயத்துல நீ முடிவு எடுத்துக்கப்பா, உலக விஷயத்துல நீ முடிவெடு, நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ தீர்ப்பு சொல்லு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக விஷயத்திற்கான அந்த நீதி சொல்லுகின்ற உரிமையை, தீர்ப்பு சொல்லுகின்ற உரிமையை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அப்ப ரெண்டு பேரு தான், கணவன் மனைவி. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும் பொழுதே சமாதானம் செய்து வைப்பதற்கு நீதிபதிகளை நியமிக்கலாம்னா ரெண்டு கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படை, ரெண்டு படையும் முஸ்லிம்கள் நிறைந்ததாக இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கூட்டம் ஒரு சமுதாயமே பிளவுபட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு கொன்று கொண்டு இருக்குது. அதுக்கு நீதிபதியை நியமிப்பது இணைப்பா? ஒரு ரெண்டு பேருங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, ஒரு வீட்டுல நடக்கிற பிரச்சனை, அதுக்கு நீதிபதியை நியமிப்பதற்கு அல்லாஹ் உரிமை வழங்குறான்னா, ஒரு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு நீதிபதியை நியமிப்பது இணை வைப்பா? இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் என்ன பண்றாரு, அந்த ஹவாரிஜிகள்ட்ட வாதம் பண்றார். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டிய இன்னொரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயம் 95வது வசனம். இதுல சொல்லப்படுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஹ்ராம் நீங்க அணிஞ்சிருக்கும் பொழுது, ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், இஹ்ராமுடைய நிலை, இஹ்ராமுடைய நிலைக்கு போயிட்டாங்கன்னா பல விஷயங்கள், சாதாரண நாட்களில் அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் கூட இஹ்ராமுடைய நிலையில தடுக்கப்பட்டுடும், ஹராம் ஆயிடும், அதை செய்யக்கூடாது. இப்போ மனைவியோடு குடும்ப வாழ்வில் ஈடுபடுவது ஹலால், இஹ்ராம்னா ஹராம் ஆயிடும். அப்ப இப்படி ஒரு ஹலாலான விஷயம் இஹ்ராமின் பொழுது ஹராம் ஆயிடும். அப்படி ஒண்ணுதான் வேட்டையாடுவது. வேட்டையாடுவது, கால்நடைகளை வேட்டையாடுவது என்பது ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இஹ்ராம் அணிந்து விட்டால் அது என்னவாயிடும், ஹராம். அல்லாஹ் சொல்றான், லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுருமுன், நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கின்ற நிலையில் வேட்டையாடாதீர்கள். வமன் கத்தலஹு மின்கும் முத்தஅம்மிதன், யார் உங்களில் வேண்டுமென்றே அந்த பிராணியை கொன்று விடுகிறாரோ, வேட்டையாடி கொன்றுறார், இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலையில கொன்று விடுகிறாரோ, ஃபஜஸாஉன் மிஸ்லு மா கத்தல மினன் நஅம், கால்நடையிலிருந்து அதே போன்றதை அவர் பரிகாரமாக வழங்க வேண்டும். அவருக்கு பரிகாரம் என்னன்னா, கால்நடையில எந்த கால்நடையை அவர் கொன்றாரோ அதே கால்நடையை பரிகாரமா வழங்கணும். ஆட்டை கொண்டாரா ஒரு ஆடை பரிகாரமாக கொடுக்கணும், மாட்டை கொன்றாரா ஒரு மாட்டை பரிகாரமாக வழங்கணும். இதை யாரு சொல்லணும்னா, யஹ்குமு பிஹி து அத்லின் மின்கும், உங்களில் நீதியுடையவர், நீதமாக இருக்கக்கூடியவர் இது விஷயத்திலே உங்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும். ஒருத்தர் வேட்டையாடி ஒரு தப்பு செஞ்சிட்டா கூட அதுக்கு தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான், மனிதர்களுக்கு கொடுக்கிறான். மனிதர்கள் விஷயத்துல, உலக விஷயத்துல தீர்ப்புகளை வழங்கலாம் என்பதை இந்த வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த இரண்டு வசனங்களையும் மேற்கோள் காட்டிதான் ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனையில அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறான் என்றால், ஒரு கால்நடையினுடைய ரத்தம் விஷயத்துல ஒரு கால்நடை கொல்லப்படுது, அந்த கால்நடைக்காக ஒருவர் தீர்ப்பு சொல்லலாம் என்றால், ஒரு முஸ்லிம் கூட்டமே இங்க கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குத, அதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னா இது அறிவுக்கும் பொருந்தல, ஆதாரபூர்வமாகவும் இல்லையே என்று ஹவாரிஜிகளோட என்ன பண்றாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவாதம் செய்றார். இதே கருத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரண்டு வசனங்களை மட்டும் மேற்கோள் காட்டினாலும் கூட, இதே கருத்துல திருமறை குர்ஆனில இன்னும் சில வசனங்களும் இருக்குது. அதையும் நாம் என்ன செஞ்சுக்கணும், கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிடத்துல அமானிதங்கள் நிறைவேற்றப்பட்டார். ஒருத்தர் அமானிதமா ஒரு பொருளை கொடுக்கிறார், அதை அவர் கேட்கும் பொழுது திரும்ப கொடுத்துடணும். இதுதான் நீதத்துக்கு அடையாளம். ஒருத்தர் அமானிதமா ஒரு பொருளை கொடுக்கிறாருன்னு வைங்களேன், அந்த அமானித விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்ம பொருள் இல்லைங்கிற மனநிலை நமக்கு முதல்ல வரணும். ஒருத்தர் கொடுத்து வச்சுக்க சொல்றார், அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை நாம உபயோகிக்க கூடாது, அது அவருடைய பொருள் தான், நம்ம இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக ஒப்படைச்சிருக்கிறாரு, அவர் எப்போது கேட்கிறாரோ அதை அப்போதே அவர் இடத்துல திரும்ப கொடுத்துடணும். இது அமானிதத்துக்கான விஷயம். இந்த அமானிதத்தை நீங்க சரியாக நிறைவேற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதா ஹக்கம்தும் பைனன் நாஸ்,
நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்தால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீதமான முறையிலே தீர்ப்பளிங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்ற சூழல் இருக்குது. எந்த தீர்ப்பு? மார்க்க ரீதியாக அல்ல. மார்க்க ரீதிக்கு அல்லாஹ்வே தீர்ப்பு சொல்லிட்டான். உலக ரீதியாக ஒரு குற்றவியல் சட்டங்க, ஒரு தண்டனை ரீதியாக உலகத்துல இஸ்லாம் நமக்கு எல்லா வழிகாட்டலையும் தந்துடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, குடும்ப ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சிட்டார். ஒரு இஸ்லாமிய அரசாங்கமே இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சிட்டார். கொலைக்கு கொலைன்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தர் அடைச்சிட்டார், என்ன பண்றது? ஒரு ஃபைன் போடுறாரு வைங்களேன், ஒரு நீதிபதி இருந்து ஃபைன் போடுறாருன்னு வைங்களேன், அந்த முடிவை இஸ்லாம் ஆதரிக்குது. ஒரு நீதிபதி இருந்து சட்டம் சொல்லி தீர்ப்பளிப்பதை இஸ்லாம் ஆதரிக்குது. அப்போ ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் நீதமாக சொல்லட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹுக்கே தவிர அதிகாரம் இல்லைன்னா அல்லாஹ் இதை சொல்லியிருப்பானா? அல்லாஹுக்கு தவிர யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்றால் அல்லாஹ் இதை சொல்லியிருப்பானா? அப்ப அல்லாஹுக்கு தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னா எந்த விஷயத்துல? மார்க்க விஷயத்தில். மார்க்க விவகாரங்கத்துல அல்லாஹு தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை தான். ஏன்னா இது அவன் மார்க்கம், அவன் சொல்றதுதான் சட்டம். அவன் சொல்றதை தாண்டி யாருக்கும் சட்டம் ஏற்றுக்கிற அதிகாரம் கிடையாது. இந்த உலக விஷயத்துல நீங்க முடிவு செய்வதாக இருந்தா நீங்களே தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல 38வது அத்தியாயம் 22வது வசனம், அதே மாதிரி 21வது அத்தியாயம் 78வது வசனம், இந்த வசனங்கள்ல சொல்லும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் ஒரு வாதம் வருகிற, ஒரு வழக்கு வருது. இது திருமறை குர்ஆன்ல இடம்பெறுகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல அந்த வழக்கு வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க. ஆட்சியாளராக இருக்கும் பொழுது மக்களுடைய வழக்குகள் வரும் பொழுது தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பின் பொழுது அல்லாஹ் சொல்றா, ஃபஹ்கும் பைனனா பில் ஹக்கி, வழக்கு கொண்டு வந்தவங்க சொன்னாங்கன்னா நீதமான முறையிலே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள், எங்களுக்கு நாங்க ஒரு வழக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க என்று மக்கள் சுலைமான் நபி இடத்திலையும் தாவூத் நபி இடத்திலையும் வந்தாங்க. அதே மாதிரி இறைவன் சொல்லும் பொழுது இது யஹ்குமானி ஃபில் ஹர்சி, ஒரு விளைநிலம் விஷயத்திலே தாவூதும் சுலைமானும் தீர்ப்பு சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தீர்ப்பு நபிமார்கள் உலக விஷயத்தில் சொல்லி இருக்கிறாங்க. உலக விஷயத்தில் தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரம் மனிதர்களுக்கு இருக்குது என்கின்றதெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவாதம் புரிகின்ற பொழுது இந்த இனில் ஹுக்குமு இல்லா இல்லா, அல்லாஹுக்கு தவிர அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை என்ற வசனத்தை ஹவாரிஜிகள் மேற்கோள் காட்டினாலும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதை திருமறை குர்ஆனுடைய ஆதாரங்களை மேற்கோள் காட்டுகிறார். திருமறை குர்ஆன் இதை எப்படி நமக்கு புரிய சொல்லுது, எப்படி இந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை எப்படி நம்மை விளங்க சொல்லுகிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனங்களுடைய ஆதாரத்தோடு நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். அப்ப அது அல்லாம இன்னும் சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், அறிந்து கொண்டோம். அப்ப அல்லாஹுக்கு தவிர அதிகாரம் இல்லைன்னா அது இந்த மார்க்க விஷயத்துலதான், உலக ரீதியான விஷயத்துல மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கி கொள்ளலாம் என்பது நமக்கு இதுல இருந்து தெரிகிறது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஒரு உலக விஷயத்துல ஒரு மனிதர்கள் தீர்ப்பு சொல்லுகின்ற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். தீர்ப்பு மனிதர்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்பது இதுல இருந்து தெரியுது. அப்ப இப்ப ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கொள்கையே இந்த வசனத்தை வைத்து தான் நிறுவப்பட்டது. அதுவே என்ன செஞ்சிருச்சு, முதல்ல தவிடு பொடியாகிவிட்டது, முறியடிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவதாக அவங்க சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு இரண்டாவது சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்யறாரு முஸ்லிம்களோடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு போர் செஞ்சாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போர் செஞ்சாரு. ஆனால் அவர்களை கைது செய்யவில்லை, அவர்களிடமிருந்து கனிமத்தை கைப்பற்றவில்லை. பொதுவாக போர் என்றால் போரில் தோற்றவர்களை கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள், அவர்களுடைய பொருட்கள் கனிமத்து பொருட்களாக எடுக்கப்படும். இந்த நிலை கடைபிடிக்கப்படுமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் போர் செய்யும் பொழுது அவங்க ரெண்டு பேரையும் இவர் கைது செய்யவும் இல்லை, இவர் அவர்களை சிறை பிடிக்கவும் இல்லை, அவர்களுடைய பொருட்களை கனிமத்தாக கைப்பற்றவும் இல்லையே. ஏன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த ஹவாரிஜிகள் கேட்டுட்டு வலையின் காணும் மூமினின், அவர்கள் மூமின்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கருதுவார்னா, யார
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் மூமின்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கருதி இருப்பார் என்றால் அவர்களோடு முதல்ல சண்டை போட்டிருக்கவே கூடாது. அவர்கள் காஃபியர்கள் என்று கருதுவார் என்றால் அவர்களை சிறைபிடிச்சிருக்கணும், கைது பண்ணிட்டு வந்திருக்கணும். இவர் ஏன் செய்யல, அப்ப ஏன் இவர் இரண்டு விதமாக நடக்கிறாரு, இதனாலதான் நாங்க சண்டை போடுறோம் என்று இந்த ஹவாரிஜிகள் சொல்றாங்க. அப்ப அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பதில சொல்றாரு. என்ன பதிலு? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கைது செய்ய சொல்றீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் யாரு? மூமின்களுடைய தாய், உம்மஹாத்துல் மூமினி, மூமின்களுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். மூமின்களுடைய தாயாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கைது செஞ்சீங்கன்னா மற்ற போர்களிலிருந்து கைது செய்யும் பொழுது ஒரு அடிமை பெண்ணாக ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு வரும் பொழுது அவங்க விஷயத்துல நீங்க எப்படி நடப்பீங்க? அடிமை பெண்ணாக வந்தாங்கன்னா அவர்களோடு குடும்ப வாழ்வை நீங்க ஈடுபட்டுக்கலாம். அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல நீங்க நடக்க முடியுமா? அவர்களை கைது பண்றதுன்னா இப்படி நடக்க முடியுமா? அவங்க யாரு? மூமின்களுடைய தாய்ங்கும் பொழுது அவங்களை எப்படி கைது பண்ண முடியும்? அலி ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்துல இந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படி செய்யலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஃபக்கத் கஃபர்தும், நீங்கள் காஃபிராகி விடுவீங்க. லைசத் பி உம்மினா, அது அவர்கள் நம்முடைய தாய் இல்லைன்னு நீங்க சொன்னாலும் நீங்க காஃபிராயிடுவீங்க. அவங்க தாய் தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டு இல்ல கைது செய்யணும்னு சொன்னாலும் நீங்க காஃபிராயிடுவீங்க. இல்ல மொத்தத்துக்கே அவங்க தாயே இல்ல அப்படின்னு நீங்க மறுத்தாலும் நீங்க காஃபிராகிடுவீங்க என்று அந்த அவர்களுடைய நிலையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் புரிய வைக்கிறார். அடுத்தது அவங்க சொன்னாங்க மூன்றாவது விஷயம், மூணு விஷயங்கள் சொன்னாங்கல்ல, ரெண்டு பார்த்துட்டோம். மூணாவது விஷயம் என்னன்னா, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, அது விஷயத்துல தானே இவங்க பிரிஞ்சு வந்தாங்க. இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது கடிதம் எழுதுறாங்க. பொதுவா அந்த கடித பரிமாற்றம்லாம் நடக்கும்ல, சமாதான பேச்சுவார்த்தைக்கு கடித பரிமாற்றம் நடக்கும். அந்த கடித பரிமாற்றத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் தரப்பிலிருந்து எப்படி எழுதப்படுதுன்னா பிஸ்மில்லான்னு எழுதப்பட்டு மூமின்களுடைய தலைவரான அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவரான அலியிடமிருந்து எழுதப்படுகிற கடிதம் இப்படின்னு எழுதப்படுது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சேபணம் பண்றாரு. என்ன ஆட்சேபணம் பண்றாரு? நீங்க மூமின்களுடைய தலைவர் நாங்க ஏத்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே, மூமின்களுடைய தலைவர் உங்களை நாங்க ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு மத்தியில ஏன் சண்டை, ஏன் போரு, ஏன் சச்சரவு, பிரச்சனைக்கே வேலை இல்லையே. நீங்க மூமின்களுடைய தலைவரா இல்லையா, தலைவரா இல்லையானா இந்த இடத்துல ஆட்சியாளரா இல்லையா, அதான் இங்க பிரச்சனை. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க கூடாதுன்னு தான் நாங்க உங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு நீங்க ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்க கூடாது என்று தான் உங்களிடத்துல நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களைத்தான் நாங்க மூமின்களுடைய தலைவராக ஆட்சியாளராக ஏத்துக்கிட்டா சண்டைக்கே வேலை இல்லையே. அப்ப இந்த மூமின்களுடைய தலைவர் எழுதக்கூடாது, வெறும் அலின்னு எழுதுங்க. உங்க தகப்பனாருடைய பேரோட அலி இப்னு அபி தாலிப்னு எழுதிங்க, ஆட்சியாளர் எழுதக்கூடாது. இப்படின்னு என்ன பண்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவருடைய தரப்பில் இருந்து சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கோள் காட்டுறார். என்ன விளக்கம்? ஹுதைபியா ஒப்பந்தத்தின் பொழுது, ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்துச்சுல, இணை வைப்பாளர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மத்தியில, ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக புறப்பட்டு போறாங்க. இணை வைப்பாளர்களால் ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. தடுத்து நிறுத்தப்படுகின்ற பொழுது அங்க ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்படும் பொழுது இதே மாதிரிதான் எழுதப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதப்பட்டு அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு ஆட்சேபணம் தெரிவிக்கிறாங்க. பிஸ்மில்லான்னு எழுதுங்க, அதென்ன அர் ரஹ்மானிர் ரஹீம், அதென்ன அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லான் உடையான், அல்லாஹ்வின் பெயரால் மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சரின்னு அதுக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மதிடமிருந்து என்று எழுதுறாங்க. அவங்க ஆட்சேபணம் பண்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஏத்துக்கிட்டாதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒப்பந்தங்கும் பொழுது இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை தான் எழுதணும். அந்த பார்வையில இணை வைப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா நாங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களை நாங்க தடுத்திருக்கவே மாட்டோம், நமக்கு மத்தியில பிரச்சனையே இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்திருப்போம். நீங்க ரசூலா இல்லையா, அல்லாஹ்வின் தூதரா இல்லையா, இதுதான் பிரச்சனையே. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எப்படி ஒப்பந்தத்துல கொண்டு வரலாம் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சரி இந்த கோரிக்கை நியாயம்னு பட்டதனால இதை அழிக்க சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் அழிப்பதற்கு மனம் இல்லைனாலும் கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அழிக்கிறாங்க. அழித்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒத்துக்கலைனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான்,
நீங்க இந்த பேப்பர்ல அழிச்சதுனால நான் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாம ஆயிடுமா? நீங்க பேப்பர்ல அழிச்சிட்டு போங்க, உண்மையிலே நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டுறார். அமீருல் முஃமினீன் அவங்க பேப்பர்ல அழிச்சிட்டு போட்டோம், அவங்க பேப்பர்ல எழுதினாதான் அமீருல் முஃமினீன் ஆயிடுமா? எனக்கு தெரியும் நான் எந்த தப்பும் செய்யல, நான் சரியாகத்தான் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரிந்தால் போதுமானது, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதுமானது. இவர்கள் பேப்பர்ல எழுதிதான் ஆகணும்னு அவசியம் இல்ல. ரசூலுல்லாவே தன்னை தூதர் என்று பேப்பரில் எழுதுவதை அழிக்க சொன்னாங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம், அழிங்கன்னு யாரு சொல்லிட்டா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. இதத்தான் கேள்வியா வருது, ஏன் அழிச்சாரு? அவர் அமீருல் முஃமினீன்கிறத அழிக்க சொன்னார்னா அப்ப அவர் அமீருல் காஃபிரினா, காஃபிர்களுடைய தலைவரா? அமீருல் முஃமினீன் இருக்குல்ல, மூமின்களுடைய தலைவரை அழிக்க சொல்லிட்டாங்கன்னா இவர் என்ன காஃபிர்களுடைய தலைவரான்னு கேட்கிறாங்க. அப்ப இதற்கான நியாயமான காரணத்தை, ஒப்பந்தம் என்றால் இப்படித்தான் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு நியாயமான காரணத்தை, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே என்ன செய்யறாரு, புரிய வைக்கிறாரு. இப்படி புரிந்துதான் இந்த ஹவாரிஜிகள் கொள்கையிலிருந்து இவர் கொடுத்த அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர் எடுத்து காண்பித்த ஆதாரத்தை வைத்து, குர்ஆன் வசனத்தை வைத்து, ஹதீஸ்களை வைத்து இந்த கொள்கை தவறு, ஹவாரிஜிகளுடைய சிந்தனை பிழை, இவர்கள் சொல்லுகின்ற அல்லாஹுக்கு மட்டும்தான் அதிகாரம், இவர்கள் பிரிந்து முஸ்லிம்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதை விளங்கி ஏராளமான மக்கள் விலகி என்ன பண்றாங்க, வந்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய மக்களோட தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை போட்டு அவர்களை கொன்றார்கள், அவர்களை ஒழித்து கட்டினார்கள் என்கின்ற வரலாறு என்ன செய்யறோம் நாம இந்த நசாயில இடம்பெறக்கூடிய 8522வது செய்தியில பார்க்கிறோம். அப்ப இவர்களுடைய கொள்கை இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாம் என்கின்ற கொள்கை இப்படி துவங்கித்தான் இது முறியடிக்கப்பட்டது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன விஷயம்? இப்போ ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்தா எப்படி நாம நடந்துக்கணும்? அந்த ஆட்சியாளர் தப்பு செய்யறார், அநியாயம் செய்யறார், அக்கிரமம் செய்யறார், அப்ப நாம எப்படி நடக்கணும்ங்கிறதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஹவாரிஜிகள் ஆதாரத்தை முழுமையாக ஆய்வு செய்யல. இது வழிகேட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். வழிகேட்ட கொள்கைகளை பிரச்சாரம் செய்யறாங்களே இவங்க ஒவ்வொரு காலத்துல, இன்றைய காலத்திலையும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த பகுதியை தங்களுக்கு தகுந்தார் மாதிரி வளைச்சுக்குவாங்க. மற்ற குர்ஆனுடைய மொத்த கருத்து எதை நமக்கு சொல்லுது பார்க்க மாட்டாங்க. ஹதீஸ்கள் என்ன விளக்கம் சொல்லுது பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்குதுல அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை தங்களுக்கு தகுந்தார் மாதிரி வளைப்பாங்க. உதாரணத்துக்கு, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல மௌத்தானவங்க கேட்க மாட்டாங்க, மௌத்தானவங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏராளமான வசனங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது. இந்த தர்காவுக்கு போகக்கூடியவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குர்ஆனுடைய மற்ற வசனங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. மற்ற எல்லா வசனமும் இறந்தவர்களுக்கு அதிகாரம் இல்ல, இறந்தவர்களுக்கு ஆற்றல் இல்ல, அவங்க கேட்க முடியாது, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு இல்ல, எல்லாம் குர்ஆன் முழுக்க இருக்கும். அதையெல்லாம் விட்டுடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் இருக்கும், அதையெல்லாம் விட்டுடுவாங்க. இந்த ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறாங்கன்னு வந்துருச்சுல, இதை மட்டும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. அப்ப இதுதான் வழிகேட்டுக்கான அடையாளம். இதெல்லாம் நம்ம பின்னாடி இதற்கான விளக்கம்னா என்ன செய்யும், நம்முடைய உரையிலேயே வரும். அப்போது அந்த வசனத்துக்கான விளக்கத்தை அறிஞ்சுக்கலாம். வழிகேட்டுக்கான அடையாளமே குர்ஆன்ல ஒரு இடத்துல, அதான் முத்தஷாபிஹாத்துபாங்க, இரு பொருள் தரக்கூடிய வசனங்கள், அதை தங்களுக்கு தகுந்தாற்போல் வளைத்துக் கொண்டு வழிகேட்டை தங்களுக்கு தகுந்தாற்போல் சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். இது வழிகேடர்களுடைய பழக்கம் என்பதை என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம். அதைத்தான் இந்த ஹவாரிஜிகளும் செஞ்சாங்க. குர்ஆன் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை, ஹதீஸ்கள்ல இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியாளர் அநியாயக்காரராகவே இருக்கட்டும், தப்பு செய்யறவராகவே இருக்கட்டும், நீங்க எப்படி நடக்கணும்னு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பகுதியை மட்டும் பார்த்ததுனாலதான் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படியான ஒரு வழிகேடு தோன்றுனுச்சு. அப்ப அந்த வழிகாட்டல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. அதையும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தா எப்படி நடக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் தப்பு செஞ்சாம கண்டுக்காம இருக்கணுமா, அதை எடுத்து சொல்லணுமாங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சலஃபி கொள்கைன்னு சில பேர் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா சவுதி எப்படி நடக்குதோ அதே மாதிரி நடக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கம். சவுதியில எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நடக்கணும், அவங்களுடைய கொள்கையை அப்படியே பிரதிபலிக்கணுங்கிறது நோக்கம்.
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சவுதியில இன்னைக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது, எப்படியான அக்கிரமம் நடக்குது, இஸ்லாமிய ஆட்சிங்கிற பேர்ல எவ்வளவு கூத்து கும்மாளங்கள் நடக்குது, தியேட்டர் ஓபன் பண்றான், எல்லா விதமான சீர்கேடுகளையும் திறந்து விடுறான். பாலஸ்தீன மக்கள் அங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இஸ்லாமிய ஆட்சி இருக்குது, இவங்க எதிர்த்து கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு நம்ம பயான் பண்ணா கீழே கமெண்ட் பண்றான், பாலஸ்தீன மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க. நாங்க என்னப்பா செய்ய முடியும், அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அவன் ஒண்ணு செய்யாம உட்கார்ந்து இருக்கானே. இத சுட்டி காட்டினா இப்படி அநியாயம் பண்றான்ல. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்யாம இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு கூத்து கும்மாளங்களை செய்து கொண்டு மக்களுக்காக, முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக இல்லாம இருக்கிறாங்கல்ல, இவர்களை பற்றி நாம இந்தியாவுல உட்கார்ந்துகிட்டு விமர்சனம் செஞ்சா கூட, இதை மக்களிடத்துல சுட்டி காட்டினா கூட, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடாது, இந்தியாவுக்கும் அவன் ஆட்சியை நம்ம ஏத்துக்கவும் இல்லை, அவன் ஆளுகைக்கு கீழேயா நம்ம இருக்கிறோம், சவுதியினுடைய ஆட்சி அமைப்பு கீழேயா நம்ம இருக்கிறோம், இல்ல, அது எங்கேயே இருக்கு, நாம எங்கே இருக்கிறோம், அதை மக்களுக்கு சுட்டி காட்டினால் கூட அதை பத்தி நீங்க வாய் திறக்க கூடாது, இது மக்களிடத்தில் ஏற்படுத்துற குழப்பம் என்று சில பிரச்சாரங்களை செய்யறாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர் தவறு செய்தால் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அதை பற்றி வாய் திறக்க கூடாது. இப்படியான ஒரு சிந்தனை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டல் கண்டிருக்கிறாங்க என்கின்ற தகவல்களையும், இந்த இந்தியா போன்ற நாட்டில் நாம வாழும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க